அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. அனைவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 கீழ்க்கணக்கு நூல்களில் பழைய புத்தகத்தில் இருக்கிற 11 கீழ்க்கணக்கு நூல்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து நான் குஷ் போட்டிருக்கேன். தமிழில் மட்டும் பார்த்தீங்க இலக்கணம் அதை ரிலேட்டடாக மட்டும் நியர்பை வந்து 400+ கொஷின்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிறவங்க போய் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறு பஞ்ச மூலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருக்கிறது. ஓகேங்களா, 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. இது கண் வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றால் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா காரியாசன் அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ நம்ம இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப் டு 8th வரைக்கும் வந்து இலக்கணம் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். ஸ்கூல் புக்கு ப்ளஸ் நான் க்ரியேட் பண்ண பிடிஎஃப் ரெண்டுமே வந்து போட்டிருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். கீழே டெலகிராம் சேனலோட லிங்க்கு கொடுக்குறேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கலைச்சொற்கள் அறிவோம், இதெல்லாம் வந்து 6th-10th வரைக்கும் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. 11 கீழ்க்கணக்கு நூல்களில் வந்து புது புக்கு ப்ளஸ் வந்து தனியாக பிடிஎஃப் நோட்ஸ் மேக் பண்ணது எல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பொருள் வந்து பார்த்திங்க என்ன அப்படின்னா கண்ணுக்கு அழகு வந்து இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு தன் முடிவை துணிந்துரைத்தல், இசைக்கு அழகை அதனை கேட்போர் நன்றென்று புகழுதல் அப்படின்றது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அரசனுக்கு அழகு என்ன அப்படின்னா குடிமக்களை வருந்தாமல் காப்பவன் என்று பிறர் அனைவரும் புகழ்ந்து உரைத்தல் அப்படின்றதான் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து அரசனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காரிய அரசன். சொற்பொருள் வந்து கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல். கண்ணோட்டம் அப்படின்றது எதை குறிப்பிடுது? இரக்கம் கொள்ளுதல். எண்வனப்பு. எண்வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு. அப்படின்னா வனப்பு அப்படின்னா நமக்கு தெரியும், அழகு அப்படின்றது. கிளர்வேந்தன். கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்கு உரிய அரசன். கிளர்வேந்தன் அப்படின்றது யார்? புகழுக்கு உரிய அரசன். வாட்டான். வாட்டான் அப்படின்னா வருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு. கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா செல்லாமை. கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல். இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் பெயரை தான் குறிக்குது. ஓகேங்களா. கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல். கேட்டார் வாட்டான் அப்படின்னா வினையலனின் பெயர். ஸோ கேட்டான் வாட்டான் அப்படின்றது எது? வினையலின் பெயர். நம்ம வந்து பகுதி இலக்கணம் பகுதி இலக்கியம் ஆவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு பகுதி ஆ இலக்கியத்துக்கும் வந்து இலக்கணத்துக்கு என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பை ஒரு 25 to 30 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, நியர்பை 30 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். இலக்கணத்துக்கும் அதே அளவு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? நல்லா மார்க் வந்து தமிழில் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுபத உறுப்பு இலக்கணம், இது ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஆசிரியர் குறிப்பு. காரியாசன். காரியாசான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா மதுரை தமிழாசிரியர். மதுரை தமிழாசிரியர் மாக்கையனாரின் மாணக்கர். ஸோ மதுரை தமிழாசிரியர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா மாக்கையனார். மாக்கையனார் எதுன்னு தமிழாசிரியர்னா மதுரையில் தமிழாசிரியராக இருந்தவர். அவருடைய மாணக்கர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காரியாசான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா சிறப்பாயிரம் அப்படின்ற நூல் வந்து சொல்லுது. ஓகேங்களா. இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேங்களா. காரியாசன் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். கனிமேதாவியாரும் 7வது எதிர்பார்ல கனிமேதாவியாரும் இவர் காரியாசனும் ஒரு சாலை மாணக்கர். ஒரு சாலை மாணக்கர் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும், அதாவது இந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையாக சமய அறக்கருத்துக்களும் குறிப்பிடுது. இப்படியே கொஸ்டின் கேட்கலாம். பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களையும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு என்னன்னு தெரியணும்? சிறு பஞ்ச மூலம் அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா இப்படி பாருங்களேன், அதாவது
சமண சமய அதாவது கனிமேதாவியரின் சமகாலத்தவர் யார் அப்படின்னா காரிய ஆசான் அப்படின்ற தெரியும். அப்படி இல்லைன்னா கனிமேதாவியும் காரிய அரசனும் ஒரு சாலை மாணக்கர் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா சிறப்பாயிரம் தான் குறிப்பிடும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து நூல் குறிப்பு போகலாம். நூல் குறிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதன் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா காரிய ஆசான். இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள், கடவுள் வாழ்த்துடன் சேர்த்தே 97 வெண்பாக்கள். அப்போ 76 + 1 = 77. ஓகேங்களா. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்தே 97 நூல்கள் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகை வேர்கள் ஓகேங்களா உடல் நோயை தீர்ப்பான. அதுபோல் இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்கள். ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது எத்தனை கருத்துக்களை குறிப்பிடுது? 5 கருத்துக்களை குறிப்பிடுது. ஓகே, இது வந்து மக்களின் மனநோயை போக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து 3 கொடுத்துருவாங்க, 1 மட்டும் மாற்றி கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. இல்லை அப்படின்னா 5 மூலிகை வேர்களை உடல் நோயுடன் ஒப்பிட்டு கூறும் நூல் எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். 5 அறக்கருத்துக்களை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னாலும் சிறுபஞ்ச மூலம். அதாவது பெரும்பான்மை பொது கருத்துக்களும் பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களையும் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா வந்து சிறுபஞ்ச மூலம். ஸோ இது வந்து சிறுபஞ்ச மூலம் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நூல். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறுபஞ்ச மூலம் முடிஞ்சு அடுத்து ஏலாதி பார்க்கலாம். ஏலாதி வந்து பார்த்திங்க அப்படின்னா கனிமேதாவியார் அப்படின்றவர் எழுதியிருப்பார். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணுங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கிய வாழ்பவன் பழியில்லா மன்னன் நாய் நூல் நோக்கி வாழ்பவன் நுணிந்து அப்படின்னு சொல்லி பாடல் பாடிருக்காரு. பாடலின் பொருள் என்னன்னா, பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான். ஸோ அவர்கள் எப்படி வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்க, நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொற்பொருள் வந்து வணங்கி அப்படின்னா என்னது? பணிந்து. வணங்கி என்பது எதை குறிப்பிடுது? பணிந்து. மாண்டார் மாண்புடைய சான்றோர்கள். மாண்டார்னா இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மாண்புடைய சான்றோர்கள் அப்படின்றது வந்து குறிப்பிடுது. நுணுகிய நூல் நுண்ணறிவு நூல் நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து. அடுத்து இலக்கண குறிப்பு. நூல் நோக்கினா 2ஆம் வேற்றுமை தொகை. நூல் நோக்கி 2ஆம் வேற்றுமை தொகை. பழியில்லா மன்னன் ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சம். ஸோ இங்கே வந்து இந்த வார்த்தை வந்து முழுமையாக முடிவு பெறலை. ஓகேங்களா. அதனால் வந்து பழியில்லா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேங்களா. அதாவது ஏன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லணும்? பழியில்லா இந்த வார்த்தையை முற்று பெறலை, அதனால் ஈறு கெட்டு போயிருக்கு. எதிர்மறை பெயரச்சம்னா ஆணு முடியுது. ஓகேங்களா. பழியில்லா ஆ. ஓகேங்களா. அதனால தான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பகுபத உறுப்பு நோக்கி நோக்கு ப்ளஸ் இ, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேங்களா. ஸோ ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இ அப்படின்னு ஒரு வார்த்தையில் ஈன்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து வினையச்சம். ஓகேவா. ஊன்னு வந்துச்சு அப்படின்னா ஊ வந்துச்சுன்னா வினையச்சம், ஆணு வந்துச்சுன்னா வந்து பெயரச்சம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வார்த்தையில். ஏன்னா பெயரச்சம் வினையச்சத்தை பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்குது. அடுத்து பிரித்தெழுதல் வழியொழுகி, வழி ப்ளஸ் ஒழுகி அப்படின்றது. ஓகேங்களா. வழியொழுகினா வழி ப்ளஸ் ஒழுகி. ஆசிரியர் குறிப்பு வந்து ஏலாதியை இயற்றியவர் யார்? கனிமேதாவியார். ஏலாவியை இயற்றிய ஆசிரியர் யார் அப்படின்னா கனிமேதாவியார். இவருக்கு கனிமேதையார் அப்படின்ற வேறு பெயரும் இருக்குது. சமண சமயத்தை சார்ந்தவர். ஸோ சிறுபஞ்ச மூலத்தை இயற்றிய காரியரசனும் ஏலாதியை இயற்ற கனிமேதாவியாரும் எந்த சமயத்தை சேர்ந்தவங்க? சமண சமயத்தை சேர்ந்தவங்க. 2 பேரும் ஒரே சாலை மாணவர்கள். ஓகேங்களா. ஏன்னா அதனால தான் வந்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சமண சமயத்தை சார்ந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இவருடைய காலகட்டத்தில் வந்து சமண சமயம் தான் அதிகமான கல்வியை வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா. 11 கீழ்கணக்கு நூல்கள்னாவே யாருடைய காலத்தில் எழுதுனதில்? களப்பியர்களுடைய காலம், இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருண்ட காலம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. களப்பியர்களுடைய காலம் மிகப்பெரிய அறிவு வளர்ச்சி காலமாக இருந்திருக்கு. ஏன்னா அப்போ வந்து சமண சமயம் மேலோங்கி வளர்ந்துருந்துச்சு. சமண சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வி வந்து இவங்களுக்கு மட்டும்தான், இவங்களுக்கு கிடையாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. யார் படிக்க விரும்பினாலும் போய் படிக்கலாம். ஓகேங்களா.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்கள் ஏழாதியில் கூறப்பட்டுள்ளது. அதாவது சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை எதில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா ஏழாதியில் வந்து கூறப்பட்டிருக்கு. இவர்களுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஸோ கனி மேதாவியாரின் காலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாலும் 5ஆம் நூற்றாண்டு தான். சிறுபஞ்ச மூலத்தை இயற்றிய காரிய அரசனுடைய காலம் என்ன அப்படிங்கிறலாம் அவர் 2 பேரும் ஒரே சாலை மாணக்கர், ஒரே காலத்தை சேர்ந்தவங்க இல்லையா. 5ஆம் நூற்றாண்டு தான். திணைமாலை 150 அப்படின்ற நூல், அது இது வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் திணைமாலை 150. இதை வந்து யார் எழுதுறது அப்படின்னா கனி மேதாவியார். அதாவது இவருக்கு இன்னொரு பேர் என்னது, கனி மேதையார். அடுத்தது நூல் குறிப்பு. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏழாதியம் ஒன்று. இந்நூல் சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டது. அதாவது சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் கொண்டு மொத்தம் எத்தனை நூல், 81 நூல்கள் இருக்குது. அது 77 நூல்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் பார்த்துக்கலாம். 97 நூல்கள் இருக்குது. 97, இது வந்து பார்த்திங்கன்னா 81 நூல்கள். ஓகேங்களா, 81 நூல்கள். 4 அடியில் அறக்கருத்துக்களை கூறும் நூல். 4 அடியில் அறக்கருத்துக்களை கூறும் நூல். இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. தமிழருக்கு அருமருந்து போன்ற நூல் எது அப்படின்னா ஏலாதி. ஏலாதி என்னும் மருந்து பொருள் முதன்மையாக கொண்டு ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய ஆனால் 6 மருந்துகள். இது மொத்தம் 6 மருந்துகள் இருக்கும். லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், இது 6 மருந்து சேர்ந்தது தான் ஏலாதி அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சு. அதே மாதிரி சிறு பஞ்சமில் 5 வேர்கள். ஸோ வேர்களை வந்து மூலப்பொருளாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் சிறுபஞ்ச மூலம். 5 மருந்து பொருட்களை கொண்டு ஆன நூல் எது அப்படின்னா ஏலாதி. இம்மருந்து உண்போரின் உடற்பிணியை போக்கும். இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். ஓகேங்களா, 59வது பாடல் நமக்கு வந்து தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 அடியில் ஏலாதி வந்து பார்த்திங்கன்னா 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை குறிப்பிடும். அந்த இது பாயிண்டை விட்டேன், இங்கே இருக்கு பாருங்கள். 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை குறிப்பிடும். அதாவது 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை குறிப்பிட்டால் அது வந்து ஏலாதி. அதே வந்து பார்த்தீங்கன்னா 4 அடியில் 4 அறக்கருத்துக்களை குறிப்பிட்டால் அது வந்து நான்மணிக்கடிகை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த கொஷின்ஸ் திரும்ப 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 கேட்டுனே இருப்பான். அதாவது 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் இது அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபஸ்ட்லேயே நான் வந்து நான்மணிக்கடிகை அதுக்கடுத்து ஏலாதி கொடுத்துருப்பான். இல்லை அப்படின்னா 4 அடிகளை 4 அறக்கருத்துக்களை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபஸ்ட் நூல் வந்து பார்த்திங்கன்னா ஏலாதி, அதுக்கப்புறம் நான்மணிக்கடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து பிரித்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நண்பர்களே. ஸோ பழைய புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்களே. மொத்தமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 நூல் 7 நூல் தான் வந்து 11 கீழ்கணக்கு நூல்களை பற்றி கொடுத்துருக்காங்க. மற்ற நூல்கள்லாம் பழைய புக்கில் கொடுக்கல. 11th 12th புக்கு ஓல்டு புக்கு வந்து கிடைக்கல. சப்போஸ் அது கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த வீடியோவும் போடுற ட்ரை பண்ணுறேன். அடுத்து புது புக்கில் இருக்கிற 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்களை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நோட்ஸு மேக் பண்ணி. அதில் வந்து பார்த்திங்கன்னா 11 நூல்களை பற்றியுமே ஆன்லைன்லலாம் எடுத்து அதை தான் போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நண்பர்களே, பாய்.